இதாவது 3 வார்த்தை வரும். அது அடிக்கடி அதை காட்டும் அந்த படத்துல, அந்த உருது வார்த்தை வரும். அப்படி ஒரு ஆண்களை பார்த்து சொல்றான், பெண்கள் எக்ஸெப்ஷன், பெண்களை விட்டு போயிடுங்கன்றான். அவன் அதை யூஸ் பண்ணிக்குவான். ஆக மசூதியில கொடுக்கப்பட்ட அந்த அறைகூவல் கூம்போடி ஒளிபெருக்கல என்ன சொல்லப்பட்டது? இந்த மக்களாட்சியில மக்கள் சக்தி தான் வெல்லும் என்று சொல்வார்கள். இந்த மக்களை பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். மக்கள் சக்தியை நிரூபித்திருக்கிறார்கள். கவலைப்படாம எல்லாம் ரோடுக்கு வந்து மறிச்சு அதை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். அதனால வெற்றி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஒற்றுமைக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். நல்ல காரியம் நடந்த இயற்கை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது, தாமரையும் இலையும் வந்து தண்ணீர் பட்டால் துளிர்த்து வரும் என்று அது நகைச்சுவையாக அதே சமயத்துல அந்த மேடையில பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பொருத்தமா இருக்கிறது. அதே போல அவர் சொன்ன அந்த கவுண்ட் டவுன் என்கின்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. உண்மையிலே உங்களுக்கு கவுண்ட் டவுன் இப்ப ஆரம்பிச்சாச்சு. ஹிந்துக்கள் இவங்க சொல்லக்கூடிய சனாதனம் ஹிந்து என்று சொல்லக்கூடியது வேதங்களை அடிப்படையாக கொண்டது. அதுல வந்து ஈஸ்வரன் தான் வருது சொல்றாங்க. ஆனால் ரிக்வேதத்துல முனீஸ்வரரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் முனீஸ்வரர். அவர் வந்து ஒளி பொருந்திய கண்களை படைத்தவர் ரிக்வேதத்தை சொல்லியிருக்கு. இவங்களை எப்படி ஏமாத்துறாங்க நம்மள. அதனால இதே போல 7 வகையான முனீஸ்வரர்கள், இதெல்லாம் வந்து வேதத்துல வருகிறது. சப்த முனீஸ்வரர் என்று வருகிறது. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த இவங்களுடைய சின்னம்மா சித்தி சோனியாவுடைய தங்கை, அவங்க வந்து சர்வதேச சிலை கடத்தல் ஒரு பெரிய முக்கிய புள்ளி. அவங்க வந்து அதுக்காக பெரிய ஸ்டோர் வச்சிருக்காங்க. உலக அளவில் கடத்தக்கூடிய சிலைகள்லாம் மியூசியம் மாதிரி வச்சு வித்துட்டு இருக்காங்க கோடிக்கணக்கில் என்று குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் யாரும் மறுக்கல, அப்பயும் மறுக்கல. அவருக்கு எதிராக ஏன் மான நஷ்ட வழக்கெல்லாம் போட மாட்டாங்க? எப்படி போட முடியும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருச்சுழி ஒன்றியம் ஆலடிப்பட்டி கிராமத்தில் சர்ச் கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு. அரசு அனுமதித்த அளவை விட ஏரியில் கூடுதலாக மண் அள்ளப்படுவதாக கூறி விவசாயிகள் லாரி சிறைப்பிடிப்பு. திமுக ஆட்சிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, மோடி சூளுரை. ஊட்டியில் முனீஸ்வரர் கோவிலை கிறிஸ்தவர் தூண்டுதலில் இடிக்க திட்டம். சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் சோனியாவை தொடர்புபடுத்திய சிபிஎம், பிரச்சாரத்தில் மனநொந்த ராகுல். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக திருச்சுழி ஒன்றியம் ஆலடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது. தினமும் வந்து இங்கே கட்டியிருக்கக்கூடிய அந்த கூம்பு வடிவ ஒளிபெருக்கில் சத்தமாக அதில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது. இந்த அவங்க சர்ச் வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் ஃபுல்லாக சத்தமாக வச்சு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கெல்லாம் பெரிய தொந்தரவாக இருந்திருக்கு. 2-3 முறை போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. சரி, அவங்க வேறு யாருக்கு போகலாம் அப்படின்னு பார்ப்பா இந்து முன்னணிகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்து முன்னணி உடனே என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் காவல்துறையெல்லாம் சொல்லி அவங்க கேட்கல, பேசாமல் நீங்கள் கோர்ட்டுக்கே போயிடுங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த கூம்புடைய ஒளிபெருக்கியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலமாக அந்த திருச்சுழி ஒன்றியத்தில் அதிகமாக கிறிஸ்துவ மதமாற்றம் நடக்கிறது. வெளி பகுதியிலிருந்து வந்து மதமாற்ற நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கிற பல முறை செய்திகளில் நம்ம ஸ்ரீ டிவிலே பேசியிருக்கிறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? திருச்சுழி என்பது பகவான் ரமண மகரிஷி பிறந்த ஊர். அந்த ஒன்றியத்துல இப்படிப்பட்ட ஒரு வெற்றி செய்தி சொல்லியிருக்கீங்க. நம்மளா கேள்விப்பட்டிருப்போம். ரமண மகரிஷியை வெளிநாடுகளுக்கு, வெளி உலகத்துக்கு காட்டியவர் யாருன்னா ஒரு பாதிரியார், பால் பிரண்டன், ஜெர்மனி சேர்ந்த ஒருத்தர். அவர் பல கேள்விகளை கேட்கிறார். பைபிள்ல விட இல்லை, உலகம் முழுக்க பல்வேறு மத தலைவர்கள்ட்ட போய் கேட்கிறார். இதுக்கெல்லாம் பதில் இங்க கிடைக்காதுப்பான்னு இந்தியாவுக்கு போன்னு அனுப்புறாங்க. அப்போ வந்து ரமண மகரிஷி கிட்ட கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தேடுறார், கேள்வி பதில் கிடைக்கல. அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ரமண மகரிஷிடம் அவருக்கு பதில் கிடைச்சது. அப்ப அங்க வந்தவர் அதுக்கப்புறம் வெளியில போல அவருடைய சீடர் ஆகிறார். அதை புக்கா எழுதியிருக்கார். தன்னுடைய தேடல்களை முழுக்க மை சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா என்று ஒரு புத்தகமாக எழுதி முழுக்க விவரிச்சிருக்கார்.
அப்படிப்பட்ட ஞான தேடலுக்கு வழி கொடுத்த ரமண மகரிஷி பிறந்த ஊர்ல ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. அது ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தான் இந்த மாதிரி மதம் மாறல, மனம் மாறி ஞான வழிக்கு வந்து உலகத்துக்கு அந்த ஞான மார்க்கத்தை சொன்னார். அதே ஊர்ல இன்றைக்கு அடாவடி செய்த கிறிஸ்துவ கும்பலுக்கு ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நீதி கிடைத்திருக்கிறது. நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பார்க்கணும்னா, நம்ம என்ன பொதுவா நினைக்கிறோம்னா, அந்த கூம்பு ஒளிபெருக்கி ஒரு ஒளிபெருக்கி வந்து ஒரு மத வழிபாட்டுக்கான ஒரு அடையாளம், ப்ரே பண்றாங்க, எல்லாம் கேட்கணும், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பெரும்பாலான ஹிந்துக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அதான் தப்பு, நம்முடைய தப்பு அதுதான். நீங்க பார்த்தீங்கன்னா பல உதாரணம் சொல்ல முடியும். இது சர்ச்சிலையும் சொல்ல முடியும், மசூதியிலையும் சொல்ல முடியும். மண்டைக்காடு கலவரம் நடந்ததே இந்த ஒளிபெருக்கு மூலமாக அழைப்பு விடப்பட்டுதான் அந்த கலவரம் நடந்தது. போய் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் நம்ம படம் சமீபத்துல பார்த்திருக்கோம். இதே போல இந்த கள்ளக்குறிச்சியில அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை எரிச்சாங்க இல்லையா, அதற்கான அழைப்பு இது சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகுதான் அந்த கலவரம் நடந்திருக்கு. இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். ஸ்டெர்லைட்ல போராட்டம் மணி அடிச்சுதான். அப்ப வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே போல நாடு முழுக்க இதற்கு முன் நடந்த பல முஸ்லிம்களால் ஏற்படுத்தப்பட்ட பல கலவரங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை குறிப்பா தொழுகைக்கு பிறகு நடந்திருக்கிறது. நீங்க அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ல படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. 3 இது சொல்லுவான் உருதுல. நமக்கு அந்த வார்த்தை மறந்து போச்சு, அர்த்தம் மட்டும் நம்ம மனசுல இருக்கு. என்னன்னா முதல் வார்த்தை என்னன்னா மதம் மாறு. ஃபர்ஸ்ட் வார்த்தை மதம் மாறலையா ஓடிப்போ, ஓடிப்போ முடியலையா செத்துப்போ. இதாவது 3 வார்த்தை வரும். அது அடிக்கடி அதை காட்டும் அந்த படத்துல, அந்த உருது வார்த்தை வரும். அப்படி ஒவ்வொரு ஆண்களை பார்த்து சொல்றான், பெண்கள் எக்ஸெப்ஷன், பெண்களை விட்டு போயிடுங்கன்றோம். அவன் அதை யூஸ் பண்ணிக்குவான். ஆக மசூதியில கொடுக்கப்பட்ட அந்த அறைகூவல் கூம்போடி ஒளிபெருக்கல என்ன சொல்லப்பட்டது? காஷ்மீர்ல இருந்து கிட்டத்தட்ட அங்குள்ள இந்துக்கள் அத்தனை பேரும் துடை தெரியப்பட்டதற்கு காரணமாக இந்த ஒளிபெருக்கி கூம்பு அந்த கருவிதான் பயன்படுத்துறது. இது வரலாற்று எக்ஸாம்பிள். இது அதனால நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதே பாருங்க, இதுல நீங்க இன்னும் இந்த ஒளிபெருக்கில இப்ப சர்ச்சில் எப்படின்னு தெரியல, இந்த மசூதியில கூட அந்த பாங்கு, அதுக்கு என்ன சொல்றாங்க, பாங்கு தானே சொல்லுவாங்க இல்லையா, கத்துவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, இப்ப நீங்க கத்தக்கூடிய டைமும் இன்னொரு 6 மாசம் கழிச்சு கத்தக்கூடிய டைமும் மாறி இருக்கும். அவங்களுடைய கேலண்டர் அப்படி ஒரே மாதிரி இருக்காது. இப்ப ஒரு நோயாளி இருக்காரு, அந்த மசூதிக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குன்னா அவருக்கு வந்து இப்ப நீங்க ஒரு தினசரி ஒரே நேரத்துல வந்து ஒரு அலாம் வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்ப நம்ம மைண்ட் அந்த மாதிரி டியூன் ஆகும். நல்லதோ கெட்டதோ எப்படியான இருக்கட்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து மசூதியில ஒளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா மாறிட்டே இருந்தா அப்போ அது ஒரு பெரிய குழப்பத்தில் ஏற்படுத்தும். அப்போ நீங்க வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மசூதிக்கு வரணும். அந்த காலத்துல வேற வழி இல்லாம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியோ 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 30 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரி. இப்ப டிஜிட்டல் யுகம், எல்லாத்துக்கும் ஆப் வந்தாச்சு. ஆப் மூலமா பண்ணுங்க. எல்லாருக்கும் மொபைல்லயே எல்லாரும் அலாரம் இருக்கு, அலாரம் வச்சுக்கோங்க. இல்ல வாட்ஸ்அப்ல எழுப்பி விடுங்க, எத்தனையோ பண்ண முடியுமே. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாத்துல வந்து கொடுக்கப்பட்ட அந்த கடமைகள்ல அந்த ஹஜ்ஜுக்கு போறது இதெல்லாம் கடமைகளா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாத நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. வந்து 5 வேளை தொழணும். அதெல்லாம் பண்ணாத உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கிறதுக்காக நான் வந்து நரக வேதனை அனுபவிக்கணுமா? கரெக்டுங்களா? இப்படிதான் ஒருத்தர் கேஸ் போட்டு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு அந்த கேஸ். அந்த கேஸ் நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, 10 டெசிபலுக்கு மேல நீங்க வந்து ஒளிபெருக்கில வந்து கூம்போடி ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது. சின்ன ஒளிபெருக்கி தான், அந்த ஒளி குழாய் தான் வைக்கணும். அதை 10 டெசிபலுக்கு மேல வரக்கூடாது. அப்படி இருந்தா தடை பண்ணணும். அந்த ஊர்ல உள்ள அந்த ரெவென்யூ அத்தாரிட்டிஸ்க்கான கவனம் எடுத்து தடை பண்ணணும், அதை பறிமுதல் பண்ணணும். இப்படி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தது. பல இடங்கள்ல அதை அமல்படுத்தல. சட்டம் இயற்றப்பட்டது, அதே போல தீர்ப்பு வந்து விட்டது. ஆனா கூட சட்டத்தை மதிக்கூடியும் கிடையாது. 9 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ் இப்ப கூட இருக்கு. அதை சொல்லி 11 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி சுப்ரீம் கொடுத்த தீர்ப்பின் பிரகாரம் இந்த கூம்பு ஒளிபெருக்கி அகற்றணும். அதை வந்து உறுதிப்படுத்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்ப அதுவும் சொல்லியாச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 டெசிபலுக்கு மேல கத்தக்கூடிய எல்லா கூம்பு ஒளிபெருக்குகளும் எல்லா மசூதியிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது.
சட்டம் எங்க கடமை செய்து பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அங்க கழட்டியிருக்காங்க. கழட்டியிருக்காங்க. அதே போல மும்பையில பல இடங்கள்ல அஜித் பவார் நல்ல காரியம் பண்ணாங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி மசூதி முல்லா இந்த மாதிரி பெருசா சத்தம் போடுறவங்க அங்க வந்து ஹனுமான் சாலிசா போய் பதிலுக்கு போட்டாங்க. போட்ட உடனே 10 டெசிபிள் கீழே வச்சுட்டாங்க. பல இடங்கள்ல அவங்களே கழட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்ரீ டிவில இப்ப கூட ஒரு நியூஸ் போட்டீங்க, ஜனவரி மாசம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேதி இன்னைக்கு நேபாளத்துல இதே போல இடைஞ்சலா இருந்திருக்கு, மேல ஏறி கட்டிட்டாங்க. ஆகவே இதுதான் அவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ். அதனால இங்க வந்து வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏன்னா இந்துக்கள் ஒன்றுபட்டு ஹிந்து முன்னணியின் பக்கம் நின்று வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஹிந்து முன்னணிக்கும் பாராட்டுதல்கள், அதே போல அந்த ஹிந்துக்களுக்கும் பாராட்டுதல்கள். தொடர்ந்து நல்ல வெற்றி செய்தியாக முதல் செய்தி ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா, திணிப்பு. அதாவது உனக்கு பிடிக்காம ஒரு செயலை மேல போட்டு அமைக்கினா அது பேர் திணிப்பு. உனக்கு இஷ்டம் இல்லை, உனக்கு அது தேவையே இல்லை, அதுக்கு அவங்க சொல்றது ஹிந்தி திணிப்பு. அதெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. அப்ப காலங்காத்தால இவங்களுக்கு வந்து ஒரு அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லுவது நான் எனக்கு தேவையே இல்லையா, அப்ப திணிப்பு தானே அது. அப்படியே பார்க்க கூடாது. அதே அந்த மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அல்லது இயேசுவின் நாமத்தை அதே அவங்களுக்கு போட்டு எல்லாருக்கும் முன்னாலும் ஏன் இதுபடுத்துறீங்க, விளம்பரப்படுத்துறீங்க? உங்களுக்கு நீங்க மட்டும் கேட்டுக்கலாமே. ஆகவே அந்த திணிப்பை இந்துக்கள் போராடி அகற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி வெற்றி கிடைத்திருக்கிறது, பாராட்டுகிறோம். திமுக ஆட்சியில் மணல் திருட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா கூட பல முறையிட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்களே வேறு விதமாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. நாமக்கல் மாவட்டம், அங்கே பில்லாநல்லூர் கிராமம் இருக்கு, அதுக்கான ஏரி இருக்கிறது. விவசாயிகள் அங்கே வண்டல் மண் படிமம் இருக்கு, வண்டல் மண் எடுக்கணும் அப்படின்னு விவசாயிகள் ஏதாவது அவங்க தேவைக்கு கேட்டால் அதெல்லாம் அனுமதி இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் இப்போ ரோடு கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லி மண் வேணுங்கிறப்ப சரி இங்கே எடுத்துக்கோங்க, ஆனால் 5000 கன அடி அளவுக்கு தான் மண் எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்துருக்காரு. ஆனால் திடீர்னு போய் இந்த ஊர் மக்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் ஆழத்தில் மண் எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏரியில் மண் எடுத்ததுனால கீழே நீர் ஊற்றே வர ஆரம்பிச்சிருக்குது. அதை பார்த்து இதை கடுப்பாகி அந்த ஊர் மக்கள், கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து அங்கே டெய்லி 100-150 லாரியில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. அந்த லாரிகள்லாம் வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன்? அதாவது பிரிக்க முடியாதது திமுகவும் ஊழலும், திமுகவும் கனிம வள கொள்ளையும். அந்த திருவிளையாடல் வசனத்தை மாற்றி எழுதலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன சம்பவம் நடந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லாநல்லூர் அந்த கிராமத்தில். இதே கிராமத்துல அந்த கிராம மக்கள் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை 3 அடிக்கு அதை திரட்டி வயல்களுக்கு கொடுத்த விவசாயிகளுக்கு பயன்படும் என்று சொல்லி 15 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்திருக்காங்க. 3 அடி தோண்ட வேண்டிய இடத்த 50 அடி தோண்டி இருக்காங்க. இது யாரு கொடுத்திருக்காங்க? விவசாயிகள் கொடுக்கல. அங்க வந்து ஒரு போர்டு வச்சிருக்கான, பேருக்கு ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கானோ. இப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்டா என்ன பண்ணோம், திட்ட மதிப்பீடு என்ன பண்ண போறோம், என்ன எல்லாம் ரோடு போட போறாங்க, எந்த இவ்வளவு கால வரைக்கும் பண்ணலாம், எக்ஸ்பைரி டேட் என்ன, எல்லாமே எழுதிருக்கணும் இல்லையா? யார், அவர் பேர் என்ன, மொபைல் நம்பர் கூட போய் எழுதுறாங்க. அந்த கான்ட்ராக்டர் மொபைல் நம்பர் என்ன, எல்லாமே எழுதணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா வந்து ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு காத்துல பறக்குது. இவங்க பாட்டுக்கு விடிய எடுக்கிறாங்க. எங்கேயா நீங்க பாத்தீங்கன்னா நைட்டுக்கு மேலதான் வந்து எடுக்க வரதே, நைட்டு தான் எடுக்கிறாங்களாம். திருடா அப்பதானே திருடா. ஆமா, திராவிட ஆட்சியில பகல்லே செயின்லாம் இது பண்ணிட்டு போறான், வீட்டுல புந்து கொலையெல்லாம் பண்றான், அதுவும் நடக்குது. அதனால அந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5வது நிமிஷத்துல வந்து மணல் கொள்ளையை ஆரம்பிப்போம் என்ற சூழலை செஞ்சுட்டே இருக்காங்க இது வரைக்கும். 11:05 அவங்களோட இதுல கிளாக் 11:05 இருக்கு. இன்னும் 3 மாசத்துக்கு 11:05 தான். அதனால இப்ப வேற பயம் கிளம்பி இருக்கு. திருப்பி வருமா தெரியல. இப்பயே பயம் ஆரம்பிச்சாச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி எடுத்துருவோம். தமிழ்நாட்டே சுரண்டி வித்தாலும் சரி பரவாயில்ல, மோனே நம்ம சம்பாதிக்க பாக்கெட் ருப்பிடணும்ப்பா அப்படின்னு ஒரு எல்லாரும் தீர்மானமா இருக்காங்க. அதனால இந்த ஊரே அழிஞ்சாலும் சரி, ஏன் நான் இங்க திமுக கட்சிக்காரனுடைய அந்த கான்ட்ராக்டருடைய பாக்கெட் நிரம்பினால் போதும் என்கிற அளவுக்கு இயற்கையை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். பாரு, 30 அடி 50 அடிக்கு விடிய தோன்றாங்க. பகல் ஏன் தோண்டக்கூடாது?
திருட்டுத்தனமும் பண்றாங்க. அதை விற்கிறாங்க மணலை, இந்த மண்ணை. பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த சேது சமுத்திர திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க. கடல்லே மண் எடுத்து கடல்லே கொட்டுறதுக்கு. அதாவது தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பான், என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பெர்மனண்டா பணம் வந்துட்டே இருக்கும். கவர்மெண்ட் ஃபண்ட் வந்து மக்கள் வரி பணத்தை இப்படி வந்து கொள்ளையடிப்பதற்காகவே திட்டம் போடப்பட்ட திட்டம் தான் அந்த சேது சமுத்திர திட்டம். ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து 2700 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க. என்னாச்சுன்னு தெரியாது. அதனால இப்படி கொள்ளையடிப்பிலே கை தேர்ந்த திமுகவுடைய வாரிசுகள் சும்மா இருப்பாங்களா? இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம். இந்த மணல் கொள்ளை, ஆற்றுப்படுகையில எந்த அளவுக்கு மணல் கொள்ளை, அதை பத்தி தனியா செய்திகளே பேசியிருக்கோம். குறிப்பா இந்த குறிப்பிட்ட ஆறுல இந்த மாதிரி பண்றாங்க என்பது பற்றி பார்த்திருக்கோம். அது மாதிரி ஆற்றுப்படுகையில அந்த மணல் என்பது என்னன்னா, இட் இஸ் ரிசர்வாயர். அப்படி தண்ணியை தேக்கி மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணியை கீழே வந்து ஃபில்டர் பண்ணி பூமிக்கடியில நிலத்தடி நீராக சேர்த்து வைக்கும். அந்த மணலை முழுக்க கொள்ளை அடிக்கிறது யாருன்னா இந்த திமுக காரங்க தான். இப்ப கேரளால யாரும் மணல், அங்கேயே ஆறு இருக்கு, மணல் யாரும் ஆத்து மணல் இருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் போகும். அப்ப இயற்கை வளங்களை சுரண்டக்கூடிய கட்சி, சுரண்டி தன்னுடைய அந்த குடும்பத்தையும் அந்த திமுக கட்சியும் வளர்க்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் தான் இது. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, பொதுவா வந்து காட்டுக்குள்ளார வந்து கனிம வளங்கள் எடுக்கக்கூடாது என்பது ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. இப்ப இவங்க ஆட்சி வந்து என்ன பண்றாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார 1 கிலோமீட்டர் வரைக்கும் போய் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்ப காட்டை அழிக்கிறது ஒரு பக்கம், காட்டுக்குள்ளார போய் என்ன பண்ண யாருக்கு என்ன தெரியும்? அப்ப திருட்டுத்தனம் பண்ணுவதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? அதனால இந்த மக்கள் ஆட்சியில மக்கள் சக்தி தான் வெல்லும் என்று சொல்வார்கள். இந்த மக்களை பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். மக்கள் சக்தியை நிரூபித்திருக்கிறார்கள். கவலைப்படாம எல்லாம் ரோடுக்கு வந்து மறிச்சு அதை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். அதனால வெற்றி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஒற்றுமைக்கு நம்முடைய பாராட்டுதல்கள், நிச்சயம் பாராட்டணும். அதே போல நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க என்னன்னா, இந்த கொள்கை அளவிலே பாலிசியே பல விஷயங்களை நம்ம அரசாங்கத்துல மாற்ற வேண்டியிருக்கிறது. அதுல முக்கியமா நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கோம். அந்த காலத்துல கோயில்லாம் ஊர் மக்களுடைய கையில் இருந்தது. எங்க ஊர் கோயில் என்று சொல்லுவோம். அந்த ஊர் மக்கள் கையில இருந்து கோயிலை பிடுங்கி HRMCன்னு கொடுத்தான். என்ன பண்றான், மக்களிடமிருந்து கோயிலை பிடுங்குறான், பிரிக்கிறான். அப்பயும் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் கூட என்னுடைய கோயில் என்கின்ற அந்த எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கக்கூடிய வேலையை இந்த திராவிட கட்சி செஞ்சது. அதே போல பிரிட்டிஷ் காலத்துல தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த சுதந்திர பாரதம் வருவதற்கு முன்பு உள்ள அமைப்பு, அந்த நீர் ஆதாரம் இருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வளங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வந்து கிராமத்துடைய உள்ளாட்சி அமைப்புகள் கையில் இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா எஜுகேஷனே உள்ளாட்சி அமைப்பு தான் நடத்தது அந்த காலத்துல, மெக்காலே வருவதற்கு முன்பு. அப்ப என்னுடைய கிராமத்துடைய ஏரி, என்னுடைய கிராமத்துடைய குளம், என்னுடைய கிராமத்துடைய ஆறு, இப்படி அந்த ஊர் மக்கள் நினைச்சது போக அதெல்லாம் பிடுங்கி PWD கையில கொடுத்துட்டான். அப்ப பொதுப்பணித்துறைக்கு அந்த கிராமத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஆகவே இதெல்லாம் நம்ம ரீதிங்க் பண்ணணும். ஏதோ அந்த காலத்து நல்ல விஷயங்களா இருந்தோம் அதெல்லாம் திருப்பி நம்ம சரிப்படுத்தக்கூடாது. உள்ளாட்சி அமைப்புகளே பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்துவது கூட வந்து கட்சி சின்னத்துல போடுறோம். அப்ப அங்க கட்சி தான் வருது, கட்சி சின்னத்துல நிக்க கூடாது. உள்ளாட்சியில அந்த உள்ளாட்சியில ஒருத்தர் பிரபலமான ஒருத்தர், நல்ல ஒருத்தர் யாரோ எந்த கட்சி சின்னமும் இல்லாம போட்டி போடணுன்ற மாதிரி நம்மள மாத்தணும். இப்படிலாம் செய்தாதான் வந்து இந்த பாலிசியெல்லாம் மாத்தினாதான் பல விஷயங்கள் மாறும் என்று நினைக்கிறேன். ஆனா நல்ல விஷயம், அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து போராடி இருக்கிறார்கள். இதே போல எல்லா இடத்துலயும் மக்கள் போராட வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடு காக்கப்படும். இல்லாட்டி இருக்கிற 3 மாசத்துல எல்லாத்தையும் சுரண்டிடுவாங்க. அந்த மக்களுக்கு வணக்கங்கள். நேற்று பிரதமர் 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். ஒன்று கேரளாவில் திருவனந்தபுரத்தில் புதிய அந்த வந்தே பாரத் ட்ரெயின் அதை தொடங்கி வச்சார். 4 ரயில்கள், சவுத் இந்தியா சுற்றி வரக்கூடிய 4 ரயில்கள் தொடங்கி வச்சார். பிறகு அங்கே அந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டார். திருவனந்தபுரம் மேயர் அவங்கெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் சந்தித்து அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, ஒரு ரேலி நடந்தது. இதற்கு அடுத்தது தமிழகம் வந்தார். குறிப்பாக சென்னைக்கு அருகையிலே செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம், அங்கே மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். NDA கூட்டணி கட்சிகள்லாம், அதற்கு தலைவர்கள்லாம் அதில் கலந்து கொண்டாங்க. மிக பிரம்மாண்டமாக நடந்தது. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு கொண்டார்கள் அப்படின்னு ஒருத்தவங்க 5 லட்சங்கிறாங்க, 6 லட்சங்கிறாங்க. ஆனால் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடந்தது.
அதில் பல தலைவர்களும் பேசுனாங்க. அதில் பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, திமுகவுக்கு அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது, அதை வந்து தூக்கி எறியணும்னு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் நாங்கள்லாம் இங்கே கூடியிருக்கிறோம், அவங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது அவங்க திமுக சந்திக்க போகிய கடைசி தேர்தல் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டம் தான் வந்து திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதுன்னு அன்புமணி, டிடிவி தினகரன்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி அப்படி பார்க்குறேன். மதுராந்தகம் என்று சொன்னால் ஏரி, அதுக்கு பெயர் பெற்றது. அங்க உள்ள ராமரே வந்து ஏரி காத்த ராமர். அந்த வெள்ளக்கார வந்து இரவு நேரத்துல பார்க்கும்போது ராமர் வில்லேந்தி அந்த ஏரியை காப்பாற்றி இருக்கிறார் என்று அவர் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பிரசாதமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அந்த மதுராந்தகம் ஏரியை பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி தெரியும், எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கும். இப்ப கோடை காலத்துல போனீங்கன்னா கூட முழுக்க தண்ணியாவே இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய ஏரி. அதே மதுராந்தகத்துல இதே போல ஒரு மக்கள் கடல் போல திரட்டி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அது பெரிய வெற்றி தான். அது வெற்றி என்பது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புலம்பலை பார்த்து நீங்களே சொல்லுங்க, என்னென்ன புலம்பல் சொல்லுங்க. நிறைய புலம்பிருக்காரு. அவர் இன்னும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போயிட்டாரு. என்னன்னா, நாங்க என்ன இலக்கு வச்சிருந்தோமோ அதையெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணாதுரை, ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் இல்லாத சவால் எனக்கு இருக்குது. காரணம் வந்து ஆர்.என். ரவிங்கிற ஒரு ஆளுநர். பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கும், ஆளுநர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனா மனதில் ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுநரை இது வரைக்கும் இவங்கெல்லாம் சந்திச்சது இல்லை. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கருணாநிதியோ. ஆனா அவர்களையெல்லாம் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்ன செஞ்சாலும் என்னை வந்து அசைத்து பார்க்க முடியாது. என் மீது சும்மா அவங்க பேசிட்டு போகலாம், அந்த திருப்தி வேணா அவங்களுக்கு கிடைக்குமே தவிர அது ஒன்றும் என்னை செய்து விடாது அப்படின்னு என்னென்னமோ புலம்பிருக்கா. பேசுறேன்னா இப்ப நான் மட்டும் தான் பேசுவேன், நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஒரு நிலை குலைஞ்சு போயிருக்கிறாரு. நிச்சயமாக. ஏன்னா இது உண்மையிலே அவரை பாதிக்கவில்லை என்று சொன்னால் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல ரொம்ப அழகா அந்த இது சொன்னாங்க, நேற்றைய தினம் பார்த்து மழை வேற பெய்திருக்கிறது. நல்ல காரியம் நடந்தா இயற்கை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது, தாமரையும் இலையும் வந்து தண்ணீர் பட்டால் துளிர்த்து வரும் என்று அது நகைச்சுவையாக அதே சமயத்துல அந்த மேடையில பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பொருத்தமா இருக்கிறது. அதே போல அவர் சொன்ன அந்த கவுண்ட் டவுன் என்கின்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. உண்மையிலே உங்களுக்கு கவுண்ட் டவுன் இப்ப ஆரம்பிச்சாச்சு. அண்ணாமலையும் தொடர்ச்சியாக இன்னும் 50 நாள், இன்னும் 60 நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றாரு அவர். ஆமா, அதனால உண்மையிலே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. ராக்கெட் லான்ச்சிங்க்கு வர மாதிரி ஒரு என்டிஏவுடைய ராக்கெட் லான்ச் ஆக போகிறது. அதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல குறிப்பா அவர் சொன்னது சிஎம்சி என்று ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப அருமையான வார்த்தை. நான் சிஎம்சின்னு உடனே முதலே நான் எனக்கு டக்குன்னு தோணுது என்னன்னா, கிறிஸ்டியன், முஸ்லீம் அண்ட் கம்யூனிஸ்ட் ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன். ஏன்னா பிரிவினையை பேசக்கூடிய ஒரு 3 சக்திகள் உண்டா சேர்ந்தா என்ன ஆகும், அதுதான். பட் கேரளால நீங்க சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு, எம்எம்சின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நேரத்துல ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு தான் பேர், அதுக்கு ஏஐசிசி அப்படின்னு. நவ் இட்ஸ் பிகம் எம்எம்சி, மார்க்சிஸ்ட் முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸா ஆயிடுச்சு. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாங்க, முஸ்லீம் லீக்கை விட மிக அதிதீவிரவாத அடிப்படைவாதமும் மாவோயிஸ்டுகளை விட மிக ஆபத்தானதுவாக காங்கிரஸ் மாறிடுச்சு அப்படின்னு திருவனந்தபுரத்தில் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க யோசிச்சதும் கரெக்ட் தான் இங்க சிஎம்சின்னு சொன்னது. ஆகவே அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம். ரொம்ப அழகாக எலெக்ஷன்ல என்ன விஷயங்களை பேசணுன்றதுக்கான ஒரு தயாரிப்போட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கரப்ஷன் பல முறை பேசியிருக்கோம். அந்த போதை மாஃபியா எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது தமிழகத்தில் என்பதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு போதை பொருள் ஒரு வழக்கு உண்டு தமிழ்ல. அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதை கருணாநிதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அங்கிங்கினாதபடி எங்கும் RSS சொல்லி ஒரு தடவை புலம்பி இருக்கார். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப நிலைமை என்னன்னா, அங்கிங்கி எனாதபடி எங்கும் போதை. கிராமத்துல, குக்கிராமத்துல, ரிமோட் ஏரியால, ரோடே இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் போதை கிடைக்குதுங்க. நான் ஒரு பெண்கள் பயிற்சி முகாமுக்கு போயிருந்தேன் சமீபத்துல.
அங்க ஒரு அட்வொகேட், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூட வாசல்ல போதைப்பொருள் விற்கிறத பார்த்துட்டு அது என்ன ஒரு சர்ச்சு கான்வென்ட் ஸ்கூல், அந்த வாசல்ல போதைப்பொருள் விற்கிறாங்க, அந்த இதுல வந்து ஒரு கடையிலே எல்லாம் பண்றாங்க. அந்த நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துடைய இவங்களுக்கு போய் பலமுறை சொல்லியிருக்காங்க, அவர் கண்டுக்கல. உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, இல்ல என்ன நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த அம்மா அட்வொகேட்டு அந்த ஸ்கூலுடைய யூனிஃபார்மை தேய்த்து கொண்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு முகத்தை மறைத்து கொண்டு போய் அந்த போதையை வாங்கி அதை ஒருத்தர் போட்டோ எடுக்க வச்சு அப்புறம் போய் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேஸ் நடந்தது, அது நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து அடுத்த விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு வந்து அந்த போலீஸும் சரி, காவல்துறை அதிகாரிகள், கட்சி, இந்த கான்வென்ட் ஸ்கூல் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த போதைக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த எதிர்காலம் கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமா இருக்கு. நம்ம நினைக்கிறது மாதிரி இல்ல. 10 ரூபா 11 ரூபாய்க்கு போதைப் பொருள் கிடைக்குது. சிந்தட்டிக் ட்ரக், கூலிப்பு, சிந்தட்டிக் ட்ரக், எல்லா சிந்தட்டிக் ட்ரக். ஒன்னும் தெரியாது உங்களுக்கு, ஸ்மெல் வராது, ஸ்மெல் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவன் ஒரு தடவை அடிக்ட் ஆயிட்டானா அடுத்த 10 வருஷத்துல அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த ஸ்டாம்ப்லாம் ஒரு 13 மணி நேரத்திற்கு அதே போதை அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க சரக்கு அடிச்சா கூட எல்லா வகையான பள்ளிக்கூடங்களும் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்க. கான்வென்ட் ஸ்கூலு, சாதாரண ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, முனிசிபல் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, ஊராட்சி பள்ளி, பஞ்சாயத்து பள்ளி, எந்த வித்தியாசமும் எல்லா வித்தியாசமும் இல்லை. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சமதர்மம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, திராவிட ஆட்சியில சமதர்மம் வந்தாச்சு. அதுதான் ரொம்ப சுருக்கமா ஒற்றை வரியில திருக்குறள் மாதிரி மாஃபியான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு பெரிய போதை மாஃபியா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை இப்பயே தடுக்காட்டி அடுத்த 10 ஆண்டுகள் தமிழ்நாடு வந்து ஆப்பிரிக்காவோட கேவலமா போயிடும். அதனால கிரைம் சிஎம்சில 3வது. இதனாலதான் கிரைம் வருது. போதை பண்ணனால எத்தனை கிரைம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? வெட்டுறான், குத்துறான், கொலை பண்றான், ஈவரக்கமே இல்லாம பண்றான், சர்வசாரமா பண்றாங்க. ஏகப்பட்ட போதையினால் வரக்கூடிய கிரைம். அப்ப இந்த சிஎம்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியல் ஆட்சி போகணும். மோடி சொன்ன சிஎம்சி, நம்ம சிஎம்சி சொன்னோம்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு. அதே போல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டை வந்து மீட்டு கொடுத்தது பாஜக. ஆனா அதே ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு தேச பிரிவினைவாத போக்கை கடைபிடித்து அதே ஜல்லிக்கட்டுல மாட்டை வெட்டி பிரீஃப் பிரியாணி பண்ணி கொண்டு வந்து அங்கே கொடுக்குற, அதே சாப்பிட்டுட்டே மோடி கத்திட்டு இருந்தாங்களே ஒழிய உண்மையிலேயே ஜல்லிக்கட்டை மீட்டி கொடுத்தது பாஜக தானே. இப்போ முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பெரிய முயற்சி எடுத்து இரவோடு இரவாக 24 மணி நேரம் எல்லா துறைகளிலும் போய் பார்த்து பேசி அவ்வளவு ஃபாஸ்டா இந்த அமைச்சரும் வேலையை செஞ்சிருக்காது. அப்ப ஜல்லிக்கட்டை மீட்டது பாஜக. ஜல்லிக்கட்டை வைத்து அரசியல் செய்து பிரிவினையை பேசியது திமுக. தமிழை உண்மையிலே வளர்த்தது, இன்டர்நேஷனல் லெவலில் பல இருக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தது, போராட்டத்துல திருக்குறளை பற்றி பேசியது. தமிழுக்கு வந்து மோடி செய்தது போல ஒரு தொண்டு யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மொழியை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு, மேடைக்கு மேடை, வார்த்தைக்கு வார்த்தை. புள்ளி வார்த்தையோட சொல்லியிருக்காரு மோடி அவர்கள். 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தது போல 3 டைம்ஸ் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன பேசுறாங்க? வஞ்சிக்கிறது அரசு. அப்ப இவங்களுடைய இயலாமையை, நிர்வாக திறமையை மறைப்பதற்காக வேற ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதே போல பரம்பரை ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட வேண்டும். இந்த குடும்பம், ஒரே ஒரு குடும்பத்துக்காக, இந்த கோபாலபுர குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படணுமா? அதான் அவர் சொன்னவருடைய அதனுடைய உள்ள அர்த்தம். இந்த குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வர முடியுமா? இதே திமுக நாளைக்கு வந்து 2026லயும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் என்ன ஆகும்? அதே குடும்பத்தை சேர்ந்த அடுத்த உதயநிதியோ, அப்புறம் திருப்பி இன்ப நிதியோ, இன்ப நிதிப்புக்கு வரக்கூடிய வேற ஏதாவது ஒரு நிதியோ தான் வந்து கொண்டு இருக்குமே தவிர வேற யாருக்கும் திமுக கட்சியில கூட வாய்ப்பு கிடைக்காது. அதான் திமுக நிலைமை. அதே பாருங்க, இப்ப புதுசா வந்திருக்கூடிய தலைவர் நபீன், நவீன் என்று சில ஹிந்தியில போடுறாங்களா, நிதின் நபீன். ஆமா, அவர் பதவி ஏற்கக்கூடிய நிலை அந்த இதுல வந்து மோடி அவர்கள் நின்று கொண்டு நீங்க உட்காருங்கன்னு சொல்லி இந்த கட்சியில வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கூட தலைவராகக்கூடிய ஒரு வாய்ப்பு பாஜகவில் இருக்கிறது. இந்த வாய்ப்பு எங்காவது திமுக இருக்குமா? தலித் என்று சொல்லக்கூடியவங்க மற்றவங்க யார பேர் ராஜா இன்னைக்கா தலைவராக வர முடியுமா? கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னா கூட போதும், போயிடும், தூக்கிடுவாங்க. எனக்கு தகுதி இல்லையான்னு அவர் கேட்டாவே போதும், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ பரம்பரை ஆட்சி வராமல் எல்லோருக்கும் சமமாக ஒரு பங்கு வர வேண்டும் என்று நினைத்தால் கூட நீங்க வந்து இந்த திமுகவை தூக்கி எறியணும். அப்பதான் முடியும்.
இதுதான் அவர் பேச்சினுடைய சாராம்சமா நான் பார்க்கிறேன். நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். அதுல குறிப்பாக இந்த அமமுக வந்ததனுடைய ஒரு பெரிய பீதியே கிளப்பியிருக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே. ஏன்னா அந்த ஓட்டுகள் சிதறிய காரணத்தினால்தான் அவங்க வந்து போன தேர்தல் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ அதிமுக ஓட்டுகள் இன்டாக்ட் ஆன காரணத்தினால அதிமுகவுடைய ஓட்டுகள் முழுக்க வந்து அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய ஒரு இந்த ஊடகத்துல எல்லாம் பேசக்கூடிய கோவை சத்தியன் அவர்கள் ஒரு அழகாக ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னால இந்த என்டிஏ கூட்டணி பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, இப்படியெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்தாக்க அதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அவர்களெல்லாம் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்பொழுது டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் சேர்ந்த பிறகு அதனாலும் பயன் இல்லை அப்படிங்கிறாங்களாம். ஒரு வாரத்திலே இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய நிலைப்பாடு மாறுகிறது. உங்க திமுகவின் குரலாகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். இல்ல, திமுகவின் பலமே அந்த இவங்க காசை வீசி எறிஞ்சே பேசக்கூடிய ஊடகங்களுடைய பலம் தான். அது ஒண்ணு மட்டுமே வந்து இவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்கள் மனதில் ஒரு பெரிய வந்து திமுக கட்சி மீது அதிருப்தி அலையடிக்கிறது. அது முறையாக பயன்படுத்தப்படுமேயானால் நிச்சயமாக திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும். நிச்சயமா கவுண்டன் வரும். பை பை ஸ்டாலின் தான். அதனால இபிஎஸ் இந்த கூட்டத்துல பை பை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது விஜய்க்கு புரியுமா அப்படிங்கிறதும் அவருக்கு புரிஞ்சு அவருக்கு விசில் அடிப்பார்கள் எல்லாம் சேர்ந்து. அந்த விசில் அடிப்பதனால ஆட்சியை பிடிக்க முடியாது. விசில் சின்னத்தினாலேயோ விசில் அடிப்பதாலேயோ ஒன்றும் பிடிக்க முடியாது. அது அவருக்கு புரியணும். ஆனா அந்த சத்தத்திலேயே அவர் மயங்கி இருக்கார். அதனால அவர் மயக்கத்துல இருக்கட்டும். மயக்க தெளியும் போதுதான் அவருக்கு வந்து ரியாலிட்டி புரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதை வந்து சங்கராந்தி என்று சொல்லுவாங்க. சங்கராந்தி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா சம்யக் கிராந்தி, ஒரு நல்ல மாற்றம் வரும் சங்கராந்திக்கு பிறகு என்று சொல்லுவார்கள். தமிழக அரசியல் வானிலை ஒரு நல்ல மாற்றம், நல்ல சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு சடன் சேஞ்ச். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து மோடியுடைய வருகை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது 100க்கு 100 உண்மை. இதை பாஜக தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போனால் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை வந்திருக்கிறது. சமீப காலமாக நீலகிரி மாவட்டத்தில் மதமாற்றம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான பல சம்பவங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 7வது வார்டு ரோஸ் மவுண்ட் அருள் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 50 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ முனீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கார் போல. அவருடைய தூண்டுதலின் பேரில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், அங்கே வந்து நடைபாதை அமைக்கணும், அதுக்காக இந்த கோயிலை இடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செயல்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பட் இதை தடுப்பதற்காக அங்கே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி தலைமையில் நகராட்சிக்கு ஒரு புகார் மனுவாக கொடுத்துருக்குறாங்க. அதை இடிக்கக்கூடாது, இடிக்காமல் நடைபாதை நீங்கள் எப்படி கட்டுமோ அதை கட்டுங்க, ஆனால் கோயிலை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல செய்தி, நல்ல மகிழ்ச்சியான செய்தி. நீங்க முனீஸ்வரர் என்று சொன்னதுனால கூடவே இன்னொரு எனக்கு மனதில் பட்ட ஒரு தகவலையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ முகமூடி அணிந்து இருக்கக்கூடிய சில திராவிட குஞ்சுகள் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறு தெய்வம் பெரு தெய்வம். இந்த முனீஸ்வரர்லாம் சிறு தெய்வ வழிபாடு. இவங்களா சின்ன சாமி, சாமி எல்லாம் ஒரே சாமி தானே, அது சின்ன சாமி பெரிய சாமி இவங்க பிரிப்பாங்க. ஆனா முனீஸ்வரர் என்பது இது அதெல்லாம் இதுல சொல்லுவாங்க. முனீஸ்வரன் சிறு தெய்வ வழிபாடு. ஹிந்து மதம் என்பது வேற. கருப்பசாமி, முனீஸ்வரன், ஐயனார் அதெல்லாம் வேற. அவங்கள ஹிந்து மதம் கிடையாது. இவங்களா அவங்களை ஏற்படுத்தி விடுறது. அதனால இந்த கருத்தை நான் சொல்ல பதிவு பண்ண நினைக்கிறேன். ஹிந்துக்கள் இவங்க சொல்லக்கூடிய சனாதனம் ஹிந்து என்று சொல்லக்கூடியது வேதங்களை அடிப்படையாக கொண்டது. அதுல வந்து ஈஸ்வரன் தான் வருது சொல்றாங்க. ஆனால் ரிக்வேதத்துல முனீஸ்வரரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் முனீஸ்வரர். அவர் வந்து ஒளி பொருந்திய கண்களை படைத்தவர் என்று ரிக்வேதத்தை சொல்லியிருக்கு. இவங்களை எப்படி ஏமாத்துறாங்க நம்மள. அதனால இதே போல 7 வகையான முனீஸ்வரர்கள் இதெல்லாம் வந்து வேதத்தில் வருகிறது. சப்த முனீஸ்வரர் என்று வருகிறது. முனீஸ்வரர் நம்முடைய ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாக கிராமங்களை வழிபடக்கூடிய ஒரு வழிபடு தெய்வம் தான். அதுக்காக இந்த கருத்தை பதிவு பண்ண நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுடைய அந்த செய்திக்கு வருவோம். இப்ப பாருங்க, ஒரே ஒரு கிறிஸ்துவம் அங்க இருந்தா இடைஞ்சல் பண்றோம். நம்ம கவனிக்கூடியது நிறைய பேர் இல்ல, ஒரு ஆள். அப்ப அந்த ஒரு ஆள் எப்படி இருக்கான்னா, அந்த ஒரு கிறிஸ்டியன் he acts as a representative of the entire Christian church.
இது அவங்களுடைய மனப்பான்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஹிந்துக்கள் அந்த மாதிரி இருக்காம பாருங்க, இல்ல. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கோயிலுக்கு பக்கத்துல கோயில் இருக்கக்கூடிய தெருவுல ஹிந்துக்கள் அல்லாதவர் ஒருத்தர் கூட வர விடக்கூடாது. வந்தா ஆபத்து நமக்கு தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க தெளிவா இருக்காங்க, நம்ம தான் தெளிவா இல்லை. அதனால அந்த மக்களை நம்ம பாராட்டுகிறோம். இங்கே நீங்க போன செய்தியில சொன்னபடி இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து போராடி அங்க வந்து வெற்றியை தேடி, திருச்சுழி சொல்றீங்க? ஆமா, திருச்சுழி போல இங்கே அவங்க தான் வந்து களத்தை வந்து இறங்கியிருக்காங்க. அதனால அவங்களை நம்ம பாராட்டுறேன். அதனால ஹிந்து மொழி இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் காணாமலே போயிருக்கோம். நான் வந்து புகழ்ச்சிக்காக சொல்ல, மிகைப்படுத்தி சொல்ல, உண்மை அது. அதனால ஹிந்துக்களுடைய காவலனாக ஹிந்து மொழி இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வார்டுலையும் ஹிந்து மொழி வரணும். ஹிந்துக்கள் எல்லாரும் ஹிந்து மொழியில சேரணும். ஹிந்து முன்னணி கமிட்டி அமைக்கணும். அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா சட்டமோ மற்ற போலீஸோ யாரும் காப்பாற்ற போறதில்லை. ஹிந்துக்கள் ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால எல்லோரும் ஹிந்து முன்னணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று இந்த செய்தி மூலமா நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று நாம் பிரார்த்தனைப்போம். இண்டி கூட்டணி அது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கோம் அப்படிம்பாங்க. கேரளாவில் பிரதான எதிர்கட்சிகளாக காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க இண்டி கூட்டணியில், அதற்கு வெளியில் அவங்க இண்டி கூட்டணியாக இருக்கிறாங்க. இப்போ ஆனால் ராகுலுக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறதா என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக அவருடைய தாயை வந்து விமர்சிக்கிறாங்களா. எந்த விஷயத்தில் அப்படின்னா, கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் இந்த தங்கத்தகடு இதெல்லாம் காணாமல் போச்சு, அதில் பல திருட்டுத்தனங்கள் நடந்திருக்கு, அதில் உன்னிகிருஷ்ணன் போட்டி அப்படிங்கிறவர் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு. இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி வந்து சோனியாவை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு காரணமாக அங்கே இருந்த ஒரு அடூர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் எம்பியும் காரணமாக இருந்தார். அந்த புகைப்படங்கள்லாம் வைத்து இதை வச்சு கேம்பெயின் பெரிய லெவலில் கம்யூனிஸ்ட் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவருடைய மனசை ரொம்ப பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து மனதை பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர காங்கிரஸுக்கும் இதுக்கு சம்பந்தம் என்னன்னு சொல்லியிருக்காரா பாருங்க. அது சொல்லலையே. நான் பண்ணிருக்கேன், எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, அதை நீ வெளியில கொண்டு வந்த, ஏன் வெளியில சொல்லிட்டேன், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கூட்டணியில இருக்கு. ஆமா, கூட்டணியில இருக்கும். நீங்க அழகா சொன்னீங்க. அந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் ஒரு சம்பவம் மேடை பேச்சில் பேசுவார். ஒரு கம்யூனிஸ்ட் தோழரும் காங்கிரஸ் கட்சி சொன்னவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போறாங்களாம். கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி அப்படி போயிட்டு இருக்காங்களாம். கேரளா பார்டர் வந்து கீழே இறக்கி தள்ளி விட்டுருவாரன். இனிமேல் நீ தள்ளிக்கோ, இனிமேல் நம்ம கூட்டணி கிடையாது, நான் வந்து நீ வேற நான் வேற. அப்புறம் 2 பேர் எதிரணி. அந்த மாதிரி இவங்கள என்ன ஒரு கொள்கை கூட்டணி வச்சிருக்காங்க சொல்லி கிண்டலா பேசியிருக்கிறார். இப்ப இவங்க இங்க வந்து கூட்டணி கேரளால இந்த நீங்க கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா கிரைம் பண்ணுவாங்க. கிரைம் பண்ணும்போது எல்லா 4-5 பேர் சேர்ந்து கிரைம் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தான பண்ணுவான்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவான், சொல்லிடுவோம், உண்மையை சொல்லிடுவோம். அப்போ ஒரு அப்ரூவர் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அப்ரூவர் வந்து குற்றம் பண்ணலையா? அவரும் பண்ணிருக்கேங்கிறதுக்காக தானே வந்து சொல்றாரு. எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இத்தனை நாளா வந்து ஆட்சியில இருந்த போதெல்லாம் வந்து காங்கிரஸ் பண்ணது லெப்டிஸ்டுக்கு தெரியாதா, கம்யூனிஸ்டுக்கு தெரியாதா? இப்ப தேர்தல் வந்த உடனே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் நோட்டி கை நீட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு, காங்கிரசிடம் தோல்வியை சந்தித்த பிறகு பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சபரிமலையில பெரிய பிரச்சனை வந்தது. பெண்களை எல்லாம் வந்து வயது வந்த பெண்களை, அது ஒரு மரபு, கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய துரோகம் செய்தது. இப்ப என்ன சொல்றான்னா, இப்ப ஹிந்துக்களுடைய கோபம் கம்யூனிஸ்ட் கட்சி மேல இன்னைக்கு இருக்கு. பெரிய ஒரு ஹிந்துக்கள் எழுச்சி ஏற்பட்டு அப்புறம் தான் இவங்க பின்வாங்கினாங்க. இப்ப எலெக்ஷன் வருது, ஹிந்துக்கள் ஓட்டு வேணும். அப்ப என்ன பண்றான், சபரிமலையில திருநது காங்கிரஸ் தான். ஆமா, திருநது காங்கிரஸ். நான் மட்டும் ஹிந்துக்களுக்கு துரோகி கிடையாது, அவனும் துரோகி. இந்த அப்ரூவ் இருக்காது தான். நானும் 2 பேர் சேர்ந்தா பண்ணோம், அவனும் இருக்கான். நான் வழிபாட்டை அசிங்கப்படுத்தினா அங்க இருக்கிற சாமியை தூக்கிட்டான் அப்படின்னு இவர் சொல்றார். இப்ப பாருங்க, இதை வச்சு என்ன பண்ணுவான், கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய வாக்கு வந்து நிலைநிறுத்துறதுக்காக முயற்சி பண்றோம். ஹிந்துக்கள்ல நல்லா சிந்திக்க வைக்கக்கூடிய நல்ல நேரம் அது வந்து பிஜேபிக்கு வந்திருக்கிறது. குறிப்பா நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி புரட்சி பண்றோம்னு சொல்றது மாதிரிதான் கம்யூனிஸ்ட் சொல்றான்.
அந்த இந்துக்களை சரியாக வழிநடத்தி அந்த வாக்குகளை பாஜக கவர்வதற்காக சரியா திட்டமிடாவிட்டால் அந்த வாக்குகளை திருப்பி அவன் வந்து திருப்பி அந்த பக்கம் திருப்பி விடுவான். பாரு நான் பாரு நானும் ஒன்றும் பண்ணலப்பா, காங்கிரஸ் தான் பண்ணா பாரு சொல்லி அதை பேசி மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரி முயற்சி பண்றான்னு தோணுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா பொன்மாணிக்கவேல் அழகா பல விஷயம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஆல் இந்தியா முழுக்கவே பல சிலைகள் வந்து கடத்தப்பட்டிருக்கின்றன. மோடி அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த கடத்தப்பட்ட சிலைகள்லாம் வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல அந்நிய ஆட்சி காலத்துக்கு கடத்தப்பட்டதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு சிலைகள் கடத்தப்பட்டதோ அதுக்கு சற்றும் குறையாமல் அதே அளவிற்கு சிலைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது கடத்தப்பட்டிருக்கின்றன. UPA 1-2ல. ஆமா, UPA 1-2 அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் எல்லா ஆட்சியிலையும். அப்ப காங்கிரஸ் கட்சி தொடர்பில் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிலை வந்து வெளிநாட்டுக்கு கடத்தி போய் வெளிநாட்டுல வைக்கிறான்னா மத்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம தெரியவே தெரியாம பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த இவங்களுடைய சின்னம்மா சித்தி சோனியாவுடைய தங்கை அவங்க வந்து சர்வதேச சிலை கடத்தல் ஒரு பெரிய முக்கிய புள்ளி. அவங்க வந்து அதுக்காக பெரிய ஸ்டோர் வச்சிருக்காங்க. உலக அளவுல கடத்தக்கூடிய சிலைகள்லாம் மியூசியம் மாதிரி வச்சு வித்துட்டு இருக்காங்க கோடிக்கணக்கில் என்று குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் யாரும் மறுக்கல, அப்பயும் மறுக்கல. அவருக்கு எதிராக ஏன் மான நஷ்ட வழக்கெல்லாம் போட மாட்டாங்க. எப்படி போட முடியும்? அப்படின்னு தான் போட்டிருக்கலாமே. அதுவும் மறுக்கல, மான நஷ்ட வழக்கும் போடல. அப்போ அது உண்மையை நம்ம எடுத்துக்க முடியும். ஆக இதெல்லாம் இந்த லிங்க் கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது நமக்கு உண்மைன்னு தெரியும். இன்றைக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்துக்களுடைய எழுச்சி வந்து கேரளாவில் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப போன செய்தியில பேசல திருநாவாயா முகுந்தன் கும்பமேளா 271 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 270 ஆண்டுகளாக இந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா போராடி இருக்கிறார்கள். வெளிய விஷயம் தெரியல நமக்கு. தொடர்ந்து அந்த லோக்கல் ஏரியால போராடி இருக்காங்க. திப்பு சுல்தான் ஆட்சிக்கு பிறகு, மாப்பிளா கலவரத்துக்கு பிறகு தொடர்ந்து போராடி வெற்றி கிடைக்கல. இப்ப வந்து வேற வழி இல்லாமல் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்துக்களுடைய எலெக்ஷன் வரப்போகுது, உள்ளாட்சி சொல்ல முடியும், உள்ளாட்சியில் வேற தோத்து போயாச்சு பல இடங்கள்ல, இந்துக்களுடைய விருப்ப சம்பாதிக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கும்பாபிஷேகத்துக்கு கும்பமேளாவுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப ஹிந்தி எழுச்சி வெற்றியை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த சமயத்துல வந்து இந்துக்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க கூடாது என்பதற்காகவே காங்கிரஸை போட்டு கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்துக்களுக்கு வெற்றி வந்து ஒன்னு ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து வருதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். தீபத்தூண்ல விளக்கு ஏத்தணும்னு இங்க இருக்கக்கூடிய கோர்ட்டு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் 2 நபர் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். இப்போ என்னன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா நிரந்தரமாக தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணணும், அது சம்பந்தமான உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்த்திகைக்காக விளக்கு ஏத்த போய் எப்பொழுதுமே தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுக்கு நோட்டீஸ் இப்போ விட்டுருக்கு உச்ச நீதிமன்றங்கிறது சேர்க்கும்போது பெண்கள் இந்துக்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள், அதாவது தர்மத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. அதனால அப்படி நான் பாக்குறது இந்துக்களுக்கு என்ற நியாயத்துக்கு தர்மத்துக்கு வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கான காலம் வரும்போது வெற்றி கிடைக்கும். காலம் வந்திருக்கிறது. அதனால ஒரு நல்ல மாற்றம் தமிழகத்திலும் வரப்போகிறது, கேரளம் வரப்போகிறது. அதுதான் இதெல்லாம் இந்த உங்க செய்தி நமக்கு ஒரு 2 மாநிலமும் 2026 தேர்தல் சந்திக்கிறது. நல்ல மாற்றம் வரும் என்று எதிர்பார்ப்போம். இன்றைய 5 செய்திகள் குறித்தும் மிக விரிவாகவும் ஆழமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.